ஒரு தலித் அல்லாத சமூகத்தை பிறந்து, குறிப்பாக வன்னியர் சமூகத்தில் பிறந்து சாதி அடிப்படையில் சிந்திக்காமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் ஆகிய மாமனிதர்களின் கொள்கை வழியிலே இயங்குகிற ஒரு கருத்தியல் இயக்கம், சமூக நீதி இயக்கம், அனைவருக்குமான இயக்கம், தமிழர்களுக்கான இயக்கம், விளிம்பு நிலை மக்களுக்கான இயக்கம், பெண்ணுரிமைக்கான இயக்கம் என்ற புரிதலின் அடிப்படையில் என் தலைமையை ஏற்றுக்கொண்டு இந்த இளம் வயதில் இந்த இயக்கத்தில் இணைந்து பணியாற்றி வருகிறார். அந்த அடிப்படையிலே என் மீது அவருக்கு நம்பிக்கையும் பற்றுதலும் வலுப்பெற்றிருக்கிறது. அவருடைய தாயார் அண்மையில் எனக்கு பத்திரிகை வந்து கொடுத்த நேரத்தில், நீங்கள் எப்படியாவது வந்துவிட வேண்டும், அரவிந்த் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று அன்பு அழைப்பு விடுத்தார். நான் மேடைக்கு வந்ததும் அவருடைய கணவர், அதாவது தம்பியினுடைய தந்தை ஆகிய இருவரும் அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார்கள். மகத்தான நம்முடைய மகத்தான மக்கள் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களை அரவிந்த், ரம்யா ஆகிய மணமக்களை வாழ்த்தி வாழ்த்துரை வழங்க, சிறப்புரை வழங்க அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அன்பார்ந்த மணமகன் தம்பி அரவிந்த் அவர்களே, மணமகள் ரம்யா அவர்களே, மணமகன் தம்பி அரவிந்த் அவர்களே, மணமகள் ரம்யா அவர்களே, மணமகனின் தந்தை திரு மகேஷ் அவர்களே, தாயார் உமா மகேஸ்வரி அவர்களே, மணமகளின் தந்தை திரு முரளி அவர்களே, தாயார் திருமதி டில்லிமா அவர்களே, இந்த மணவிழா நிகழ்வில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தி சிறப்பித்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாவட்ட கழக செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மதிப்பிற்குரிய அண்ணன் எஸ் சுதர்சனம் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான தம்பி எஸ் பாலாஜி அவர்களே, இந்த மணவிழா நிகழ்வில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தி சிறப்பித்திருக்கிற கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் ஆ பாலசிங்கம் அவர்களே, கட்சியின் சமூக ஊடக மையத்தின் மாநில செயலாளர் தம்பி சஜன்பராஜ் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தி உரையாற்றி அமர்ந்திருக்கிற கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வழக்குரைஞர் ரஜினிகாந்த் அவர்களே, நமது கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் நீலமேகம் அவர்களே, வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் சா இளங்கோவன் அவர்களே, தென் சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் கரிகால் வளவன் அவர்களே, சென்னை மைய மாவட்ட செயலாளர் சைதை மா ஜேக்கப் அவர்களே,
தென் சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் தா இளையா அவர்களே, அரியலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் அங்கனூர் சிவா அவர்களே, கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அறிவுடை நம்பி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தி சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நமது கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் சுபாஷ் சந்திர போஸ், ஜான் அலெக்சாண்டர் மற்றும் புழல் ஒன்றிய செயலாளர் காகு தாஸ், இரா திருமலை, சுடர்மா வளவன் செந்தில்குமார், புயல் பிரசாத், அண்ணாதுரை, கபில், ஐயப்பன், முத்துராமன், ஜோதி, ஹரிகிருஷ்ணன், தமிழ் தங்கமணி, சாமுவேல், கார்த்திக், ஷா தினேஷ் ஆகிய தோழர்களே, கட்சியின் செய்தி தொடர்பாளர் தம்பி கூகா பாவலன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற காந்தி, உமாபதி, அருள், மதன், கிங்பால், மனோ, மணிவளவன், பார்த்திபன், மோகன்குமார், முத்துராமன் ஆகிய தம்பிகளே, மணமக்களின் உற்றார் உறவினர்களே, சமூக ஊடக மையத்தின் முன்னணி பொறுப்பாளர்களே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி அரவிந்த், தங்கை ரம்யா ஆகிய இருவரும் கடந்த 27ஆம் தேதி பெரியவர்களின் வாழ்த்துக்களோடு பெற்றோர் உற்றார் உறவினர் வாழ்த்துக்களோடு தமது இல்லற வாழ்வை இனிதே தொடங்கியிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும், நீடூழி வாழ வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார வாழ்த்துகிறேன், வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தம்பி அரவிந்த் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டு சமூக ஊடக மையத்தின் பொறுப்பாளராக கடந்த சில ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவரோடும் இணக்கமாகவும் நெருக்கமாகவும் இணைந்து களப்பணி ஆற்றி வருகிறார். அந்த வகையில் அவருடைய இல்ல நிகழ்ச்சியில், அவருடைய திருமண நிகழ்ச்சியில், அவருடைய இல்லற ஏற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று வாழ்த்துவதில் நாம் அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய தோழமை கட்சி தலைவர்களும் அண்ணன் சுதர்சனம் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னணி தலைவர்களும் இந்த விழாவில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தியிருப்பது பெரிதும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அரவிந்த், இந்த திருமண நிகழ்ச்சிக்கு நான் வர வேண்டும் என்று நேரிலே வந்து என்னிடத்தில் அழைப்பு விடுத்தார். கட்சி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதால் புதிய மாவட்ட நிர்வாகத்தை அறிவிக்க வேண்டிய கடுமையான பணிகள் இருக்கிற காரணத்தினால் திருமணம், காதணி விழா, இல்ல திறப்பு நிகழ்ச்சி போன்றவற்றிற்கு என்னை அழைக்க வேண்டாம் என்று நான் தொடர்ந்து வேண்டுகோள் விடுத்து வந்த நேரம் அது. 3 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த மாவட்ட நிர்வாகத்தை நாம் சீரமைத்திருக்க வேண்டும்.
கொரோனாவால் தள்ளி போனது, பல்வேறு அரசியல் பணிகளால் தள்ளி போனது. ஆகவே விரைந்து பொறுப்பாளர்களை நியமனம் செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கிற சூழலில் திருமணம் உள்ளிட்ட இல்ல நிகழ்ச்சிகளுக்கு என்னை அழைக்க வேண்டாம் என்ற வேண்டுகோளை நான் அப்போது அழுத்தமாக கூறி வந்தேன். அப்படி ஒரு சூழலில் தம்பி அரவிந்த் என்னை சந்தித்து அழைப்பு விடுத்தார். அவருக்கு நான் உடனடியாக மனம் திறந்து இசைவளிக்க முடியவில்லை. சற்று தயங்கினேன். ஆனாலும் அவர் விட்டப்பாடில்லை. நான் யாரையும் அழைக்கப் போவதில்லை, என் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்துதான் ஆக வேண்டும் என்று உரிமையோடு அன்போடு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்தார். ஒரு வகையாக தேதி நிர்ணயிக்கப்பட்டது, ஒப்புக்கொண்டேன். வரவேற்பு நிகழ்ச்சிக்கான இந்த நாள் குறிக்கப்பட்டு இந்த நாளில் நான் வருவதாக அவருக்கு உறுதியளித்தேன். ஆனால் தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் திடீரென நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட நேர்ந்தது. ஒரு வார காலம் நான் மருத்துவமனையில் இருந்தேன். அதன் பின்னர் 3 மாத காலத்திற்கு நான் ஓய்வெடுக்க வேண்டும். டைபாய்டு காய்ச்சல் வந்தால் மறுபடியும் ஓய்வில்லாமல் அலைந்தால் வரும் என்று மருத்துவர்கள் அறிவுரை சொன்னார்கள். 3 மாத காலம் ஓய்வெடுக்க முடியாது என்றாலும் 1 மாத காலத்திற்காவது ஓய்வெடுத்தாக வேண்டும் என்று தோழர்கள் எனக்கு வழிகாட்டினார்கள். அதன் அடிப்படையிலே நான் பெங்களூர் போய் 15 நாட்கள் இருந்தேன். அந்த நேரத்தில் தம்பி அரவிந்த், உங்களுக்கு உடல்நலம் சரியில்லை என்பது வருத்தமாக இருக்கிறது, உங்களுக்கு ஓய்வு வேண்டும் என்பதில் எனக்கும் உடன்பாடு இருக்கிறது. ஆனால் என் கனவு என் வரவேற்பு நிகழ்வில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்பதுதான். எப்படியாவது நீங்கள் திருமண வரவேற்புக்காவது வந்துவிட்டு நீங்கள் திரும்பச் செல்லுங்கள் என்று எனக்கு தொடர்ச்சியாக வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பதிவிட்டுக் கொண்டே இருந்தார். ஆனால் அவருக்கு என்னால் அப்போது விடையளிக்க முடியவில்லை. இடையில் நம்முடைய கட்சியின் முதன்மை செயலாளர் தோழர் விஜயரசன் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையிலே தீவிர சிகிச்சை பிரிவிலே இருந்தார். காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. கடந்த 24ஆம் தேதி அவர் காலமாகிவிட்டார். அவர் மிகுந்த ஆபத்தான நிலையில் இருந்த நிலையில் என்னுடைய ஓய்வு நாளை நீட்டிக்காமல் 15 நாட்களிலேயே முடித்துக்கொண்டு நான் சென்னைக்கு திரும்பிவிட்டேன். தோழர் விஜயரசன் காலமாகிவிட்ட நிலையில் 1 வார காலம் 30ஆம் தேதி வரையில் துக்கம் கடைபிடிக்க வேண்டும், கொடிகள் அரைக்கம்பத்திலே பறக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் அறிவிப்பு செய்த நிலையில் மறுபடியும் அரவிந்த் அண்ணன் திருமாவளவன் இந்த நிகழ்ச்சிக்கு வருவாரா வரமாட்டாரா என்கிற சந்தேகத்திற்கு ஆளாகிவிட்டார். இடையிடையே எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக அந்த தகவல்களை எல்லாம் பதிவு செய்து கொண்டே இருந்தார். அவற்றையெல்லாம் நான் படித்தாலும் கூட அவருக்கு உடனடியாக பதில் சொல்ல இயலவில்லை. 29ஆம் தேதி சென்னையில் தான் இருப்போம், வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்துவோம் என்ற நம்பிக்கை எனக்குள் இருந்தது. ஆனாலும் இப்படிப்பட்ட நெருக்கடியான ஒரு சூழலில் தம்பி அரவிந்த் அவர்களுக்கு ஒரு பதற்றம் இருந்ததை நான் அறிவேன். தம்பி அரவிந்த் அவர்கள் அந்த அளவுக்கு கட்சியின் மீதும் என் மீதும் மிகுந்த பிடிப்போடும் பற்றுதலோடும் பேரன்போடும் இருக்கிறார் என்பதை நம்முடைய தோழர்கள் அனைவரும்
நன்கு அறிவர். ஒரு தலித் அல்லாத சமூகத்தை பிறந்து, குறிப்பாக வன்னியர் சமூகத்தில் பிறந்து, சாதி அடிப்படையில் சிந்திக்காமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் ஆகிய மாமனிதர்களின் கொள்கை வழியிலே இயங்குகிற ஒரு கருத்தியல் இயக்கம், சமூக நீதி இயக்கம், அனைவருக்குமான இயக்கம், தமிழர்களுக்கான இயக்கம், விளிம்பு நிலை மக்களுக்கான இயக்கம், பெண்ணுரிமைக்கான இயக்கம் என்ற புரிதலின் அடிப்படையில் என் தலைமையை ஏற்றுக்கொண்டு இந்த இளம் வயதில் இந்த இயக்கத்தில் இணைந்து பணியாற்றி வருகிறார். அந்த அடிப்படையில் என் மீது அவருக்கு நம்பிக்கையும் பற்றுதலும் வலுப்பெற்றிருக்கிறது. அவருடைய தாயார் அண்மையில் எனக்கு பத்திரிகை வந்து கொடுத்த நேரத்தில், நீங்கள் எப்படியாவது வந்துவிட வேண்டும், அரவிந்த் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று அன்பு அழைப்பு விடுத்தார். நான் மேடைக்கு வந்ததும் அவருடைய கணவர், அதாவது தம்பியினுடைய தந்தை ஆகிய இருவரும் அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார்கள். அதை என்னால் காண முடிந்தது. அரவிந்த் அவர்கள் என்னை கட்டி தழுவிக் கொண்டார். இந்த அளவுக்கு இந்த இயக்கத்தையும் என்னையும் நேசிக்கக்கூடிய தம்பி அரவிந்த் அவர்களை நான் மனமாற வாழ்த்துகிறேன். அவர் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு சாதி இயக்கமாக சுருக்குவதற்கு பலரும் முயற்சித்தார்கள். திருமாவளவனை ஒரு குறிப்பிட்ட சாதிக்கானவர் என்று முத்திரை குத்த, அதன் மூலம் ஓரம் கட்ட, ஒதுக்க முயற்சித்தார்கள். ஆனால் இந்த 30 ஆண்டுகளில் அப்படி முயற்சித்தவர்கள் தான் தோற்று போனார்களே தவிர திருமாவளவன் தோற்று போகவில்லை, இந்த இயக்கம் தோற்று போகவில்லை. எவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை இந்த மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். 6 தொகுதிகளில் 2 தொகுதிகளை பொது தொகுதிகளாக பெற்றோம். 2 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். 2 தனி தொகுதிகளிலே தோல்வியடைந்தோமே தவிர போட்டியிட்ட 2 பொது தொகுதிகளையும் வெற்றி பெற்றோம். அதுவும் திருப்போரூர் தொகுதியில் ஆதி திராவிடர்களும் வன்னியர்களும் கணிசமான வாக்கு வங்கியை கொண்டிருக்கிற சமூகங்கள். இன்னும் சொல்ல போனால் வன்னியர் சமூகம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அப்படிப்பட்ட அந்த தொகுதியிலே திருமாவளவனின் உடன்பிறப்பாக, விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளராக அண்ணன் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களோடு களத்திலே இறங்கியவர்தான் தம்பி SS பாலாஜி. அவர் அங்கே வெற்றி பெற்று இன்றைக்கு எல்லோரின் கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய வகையில், புருவங்களை உயர்த்தி பாராட்டக்கூடிய வகையில் மிகச் சிறப்பாக சட்டமன்றத்திலே பணியாற்றி வருகிறார், உரையாற்றி வருகிறார். நாகப்பட்டினத்திலே தம்பி ஷானவாஸ். 2 தொகுதிகளிலும் இன்றைக்கு பொது தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால், அந்த 2 தொகுதிகளிலும் உள்ள பொதுமக்கள் கட்சியை தாண்டி விடுதலை சிறுத்தைகளை தங்களுடைய இயக்கமாக ஏற்றிருக்கிறார்கள், நம்புகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் உழைப்பும் அண்ணன் தளபதி அவர்களின் வாழ்த்தும் நம்முடைய வெற்றிக்கு அடிப்படை காரணம் என்றாலும் கூட, இந்த இயக்கத்தை அந்த மக்கள் திமுகவிலே இருக்கிற வன்னியர்களாக இருந்தாலும், கம்யூனிஸ்ட் கட்சியிலே இருக்கிற வன்னியர்களாக இருந்தாலும், அல்லது காங்கிரஸ் கட்சியிலே இருக்கிற வன்னியர்களாக இருந்தாலும், அவர்களும் விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளரை நாங்கள் ஆதரிப்போம் என்ற முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்றால், விடுதலை சிறுத்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அங்கீகரித்திருக்கிறார்கள் என்பதுதான் அதற்கான சான்று. அப்படி தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு இந்த இயக்கத்தை எங்களுக்கான இயக்கம் என்று ஒவ்வொருவரும் உணர்ந்து உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்று வருகிறது. தம்பி அரவிந்த் போன்றவர்கள், அங்கனூர் சிவா போன்றவர்கள், இன்னும் பல இளைஞர்கள், தலித் அல்லாத இளம் தலைமுறையை சார்ந்த தோழர்கள், இந்த இயக்கம் அனைவருக்குமான, அனைத்து தரப்பு மக்களுக்குமான இயக்கம்,
தமிழ்நாட்டை தாண்டி அகில இந்திய அளவில் அனைத்து தரப்பு விளிம்புநிலை மக்களுக்காகவும் போராடுகிற இயக்கம் என்று உணர்ந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் உணர்த்துகின்றன. அப்படி ஒரு ஈடுபாடுள்ள தம்பி, இயக்கத்தை நேசிக்கிற தம்பி, தலைமையை நேசிக்கிற தம்பி அரவிந்த் அவர்களின் இல்லற வரவேற்பு நிகழ்வில் பங்கேற்றதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். அரவிந்த் அவர்களும் ரம்யா அவர்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க, நீடூழி வாழ்க என்று நெஞ்சார வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைவாக வழக்கறிஞர் முத்துராமன் அவர்கள் நன்றி உரை வழங்குவார். அரவிந்த் ரம்யா அவர்களின் இல்லற மனவிழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு கோடான கோட நன்றியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில், புயல் ஒன்றியத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் உடன் வருகை தந்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.